Hey all, welcome back my channel. It's Sunday morning mini episode என்னன்னு பார்க்கலாமா. இன்னைக்கு வந்துட்டு என்னோட டே இன் மை லைஃப்ல என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துருந்தாலும் இட்ஸ் ஓகே. ஸோ என்னோடய ஹேர் கட் டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 எண்ணெய் எடுத்திருக்கேன். அதாவது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய். சரிங்களா. இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய். இந்த 3ஐயும் ஒரு கிணத்துல எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நல்லா உங்கள் முடியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா. அதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு அரை முடி தேங்காய் போதும், நிறையா இருந்துச்சுன்னா ஒரு தேங்காய் ஃபுல்லாக வேணும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. சரிங்களா. நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். பார்த்திங்களா. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வடிகட்டிக்கோங்க. ஒரு காட்டன் கிளாத் இல்லைன்னா ஏதாவது வடிகட்டி மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து டபுள் வார்ம் மெத்தடில் நான் ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு நம்ம எடுத்தால் போதுங்க. சரிங்களா. ரொம்ப சூடுன்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி 2 எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹேரை நல்லா பிரிச்சுக்கோங்க. இப்போ 2ஆக பிரிச்சுட்டு தலையை நல்லா சீவி சிக்கல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து எந்த ஹேர் பேக் போட்டாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹேருக்கு ஆயில் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் அது வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வெளியே போகிறோம் வரோம், அதுக்காக வந்துட்டு தூசியெல்லாம் மண்டையில் படியும், நம்மளுக்கு ஹேர் டேமேஜ் ஆகும் இல்லையா. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா பிரித்து எடுத்து உச்சி தலையிலேருந்து கீழே அந்த முடியோட எட்ஜு வரைக்கும் நம்ம ஆயில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிடுவோம். 2 பக்கம் பிரித்து நல்லா பொறுமையாக பண்ணுங்கள். எந்த ஒரு அவசரம் இல்லை. அதனால தான் நான் சண்டே லீவில் உங்களுக்கு எப்போ லீவ் கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். சரிங்க. நம்மளையும் நம்ம பாதுகாத்துக்கணும்ல. எத்தனையோ பேத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடடா நிறைய பேத்துக்கு முடி இருக்கே, நம்மளுக்கு முடியலையே, இந்த மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா என்னோடய முடியை பார்த்துட்டு என்கிட்ட கேட்டவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ நான் அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நம்மளோட செல்ஃப் ஹேரும் எடுத்துப்போமே. சரிங்களா. ஏதோ நம்மளுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி ஹேர் கேர் டிப்ஸ்லேருந்து ஸ்கின் கேர் டிப்ஸ் வரைக்கும் நம்மளுக்காக ஒரு நாள் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ ரிலாக்ஸ்டாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மைண்ட் ஃப்ரீயாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மனசுக்கு இதமாக சாங்ஸ் கேட்டுட்டு காஃபி டீ குடிக்கிறவங்க இருப்பீங்க, அது கேட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு 1 hour மட்டும் மெதுவாக தேய்ச்சி நீங்கள் குளிக்கலாம். சரிங்களா. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு பொறுமையாக அவங்க ஹேரை வந்துட்டு நல்லா பிரித்து போட்டு தேங்காய் பால்லாம் எடுத்திருக்கேன் இந்த வாரம். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு என்ன ஹேர் டிப்ஸுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. எப்பவுமே நான் சேர்த்து தான் போடுவேன். இந்த தடவை அதான் சரி சண்டே வந்து ஹேர் கட் டிப்ஸ் விலாகும், செவ்வாய்க்கிழமை வந்துட்டு பூஜை விலாக்ஸும் சேர்த்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். அதனால தான் இந்த சண்டே இது போட்டிருக்கேன். நம்ம லேட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அப்லோட் பண்ண அது லேட்டாக தான் ஆகும், லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் பார்த்து வச்சு நெக்ஸ்ட் வீக் போட்டுக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் கொஞ்சம் விலாக் வந்து சீக்கிரமாக கொடுக்க அவங்களுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய ஹேர் வந்துட்டு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நான் வந்துட்டு காய வச்சுருந்து தலையை நல்லா காய வச்சு நான் வந்துட்டு கிளிப்பு போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.